இப்படியெல்லாம் எல்லோரும் கைவிட்டு சென்று விடுவார்கள். லாஸ்டாக அவசானமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். நான் உன்னை சிபாரிசு செய்கிறேன், எதற்காக? என்னை புகழ்த்தினாயா, எனக்கு வேண்டி நீ ஸலவாத்தை சொன்னாயா, நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நமக்கு சிபாரிசு செய்வார்களா? ஒரு மனிதர் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார், மறுமை நாளில் நன்மை தீன்மை வாரங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் நரகம் என்று அவருக்கு முடிவாகப்பட்டது. உடனே நரகத்தில் போலாம் என்று இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஒளி வருகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிபாரிசு செய்தார்கள். உடனே இவர் கேட்டார், நீங்கள் யார்? அவர் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் இந்த உம்மத்தினுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். சரி, எதற்காக என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எங்கோ ஒரு முறை எதேச்சையாக ஒரு ஸலவாத்தை அவர் சொல்லிட்டார். தெரியாம வாயிலிருந்து வந்ததோ இல்லையோ, ஒரு முறை ஸலவாத்தை சொல்லிட்டாரு. அதற்காக நான் உனக்கு சிபாரிசுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக சிபாரிசு செய்வார்களாம். ஆகையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு நாம் எல்லோருக்கும் சிபாரிசு செய்வதற்கு மறுமை நாளில் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் துணை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.